வெகுரிமையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அதாவது ஒரு தனி நபர் ஒருத்தர் நான் வண்டி அனுப்புகிறேன், ஆளுங்க அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வண்டிக்காரங்களையும் ஏமாற்றி பணம் வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்கு. அது இன்னும் ஆளுங்க கரெக்டான இதில் நாங்கள் பிடிக்க முடியாத இருக்குது. இப்போ நேற்று ஒரு வண்டிக்காரர் இந்த மேட்டரை தெரிஞ்சவரே ஒருத்தர் ஆள் வேணும்னு சொல்லிட்டு 40,000 பணம் போட்டு ஏமாந்துட்டாரு. நம்ம வண்டிக்காரங்க இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. யாராக இருந்தாலும் பணம் போடுறது இனிமேல் பணம் போடாதீங்க. ஆளுங்க நேராக வந்தால் மட்டும்தான் பணம் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். எல்லாம் ஒத்துமையாக வாங்க. இந்த மாதிரி ஏஜென்ட்டுங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு ஆளுங்களை அனுப்பாத இது பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குது. இதுக்கு எல்லாரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பணம் போகிறது உங்களோட பணம் தான். நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வாக தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு மாதிரி இந்த ஆளுங்க அதே மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு வண்டியில் வாங்கிட்டு அடுத்த வண்டியில் போய் ஓடிட்டு இருக்கிறது இது நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இதை எதுவும் தடுக்க முடியல. இதுக்கும் ஒரு ஃபார்மேட் ஒன்று நாங்கள் தனியாக ரெடி பண்ணியிருக்கோம். திரு பரணிதரன் சொல்லிட்டு அவர் நம்ம ரிக்உரிமையாளர் சங்கத்தில் திருச்செங்கோட்டில் அவர் சட்ட ஆலோசகராக இருக்கார். அவர் மூலிமா ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வரும் வருடம் இந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு நாங்கள் சால்வ் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை எங்கள் கமிட்டி மூலிமா சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லா ரிக்உரிமையாளர்களும் சப்போர்ட் பண்ணணும். மெயினாக அவங்கவுங்க வண்டியில் யார் யார் இருக்காங்க அவங்களோட ஆதார் கார்டு நம்பரை வாங்கி நீங்கள் RigsIndia எம்ப்ளாய் சர்ச்சில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆள் உங்ககிட்ட இருக்கிற ஆளோட ரெஜிஸ்டர் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்த வண்டிக்காரங்க கேட்டாங்கனாலும் இப்போ எங்ககிட்ட இருக்கிற ஆள் நிலவரம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஆதார் கார்டு நம்பர் இல்லாத எந்த ஆளுங்களையும் நீங்கள் சேர்த்த வேண்டாம். நீங்கள் போட்டுக்குங்க. ஒரு வண்டியில் வாங்கின அமௌண்ட்டு அவங்க டெய்லி ஒவ்வொரு வண்டியில் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ரிக்ஓனர்ஸ் நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட கேட்குறதுல ஆள் வந்தால் போதுன்ட்டு நம்ம பண்ணிடுறோம். இந்த பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. நீ அடுத்தது RigsIndia எம்ப்ளாயி கமிட்டி சர்ச்சில் யாருக்கு பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களது மட்டும்தான் ஆதாரமாக எடுத்துக்கப்படும். அதனால் எல்லாரும் அவங்க ஆதார் கார்டு நம்பர் வாங்கி எம்ப்ளாயி சர்ச் இதில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆலோசனை வேணாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் ஆப் ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் தகவல் சொல்கிறோம். எல்லோரும் இதில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஆளுங்க பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் நாங்கள் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ரெண்டாவது சத்தீஸ்கர்லேயே அதே மாதிரி தான். அங்கேருந்து நார்த் இந்தியா ஹெல்பர்ஸ்க்கும் பணம் போடுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். யார் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் பணம் போட வேண்டாம். நம்ம வண்டியிலேருந்து போனவங்களே போனாலும் நீங்கள் பணம் உங்கள் ஆள் வந்தால் பணம் போடுறோம் அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. யாருக்கிட்டையும் பணம் வாங்க முடியாது இருக்கணும். அப்போ தான் ஆளுங்க கரெக்டான ஆளுங்க மட்டும் இங்கே சேருவாங்க. அப்போ தான் அவங்க ஃபோன் பண்ணிட்டு ஏமாத்துறாங்கிற எண்ணமும் அவங்களுக்கு குறையும். இதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த RigsIndiaவில் இருக்கிற ஆப் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பணம் யாருது இதுக்கு மேலே பெரிய அட்வான்ஸ் பறிபோகிறது தடுக்கப்படும். அட்வான்ஸும் எங்கள் கமிட்டி மூலிமா நாங்களும் ஒரு டிரைவருக்குனா இந்த சம்பளம், டிரைவர் டில்லர் இவ்வளோ சம்பளம், டில்லர்னா இவ்வளோ சம்பளம், எல்லாத்துக்கும் சம்பளம் நிர்ணயம் பண்ணுறதும் அட்வான்ஸ் நிர்ணயம் பண்ணுறதும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இந்த வருஷத்துக்குள்ளார நாங்கள் பண்ணி வர அக்டோபருக்குள்ளார நாங்கள் முடிவு பண்ணி எல்லாத்துக்கும் நாங்கள் கொண்டு சேர்த்துறோம். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எல்லா வகையிலையும் நாம் பணத்தை ஏதோ ஒரு வகையில் மிச்சப்படுத்தினா மட்டும்தான் நம்மளோட தொழில் மேம்படுறதுக்கு கண்டிப்பாக இது உதவிகரமாக இருக்கும். எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.